வணக்கம் மக்களே. இப்போ பொதுவா நீங்க வந்துட்டு லோன் எடுக்குறாங்க எல்லாருமே. இப்போ வந்து அதாவது பிரைவேட் பேங்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, மந்த்லி இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு ஒரு அமௌண்ட் எடுக்குறாங்க. இப்போ குறைஞ்சது ஒரு ரூ. 3,00,000 இங்கே லோன் வைங்களேன். அப்போ அந்த ரூ. 3,00,000 லோனுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10,000லேருந்து 12,000 வரைக்கும் லோன் மாதம் கட்டுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த அப்படி கட்டிட்டு வரும்போது மேக்ஸிமம் 3 இயர்ஸ் போடுவாங்க. அப்போ அந்த 3 இயர்ஸ்ன்னு போடும்போது 36 மாதம் கட்டியாக வேண்டி இருக்குது. அப்போ 36 மாதம் வரும்போது சராசரியாக 1,4 பைசா வட்டி விழும். அப்போ 1,4 பைசா வட்டி விழும்போது ரூ. 4,25,000 வரும். அப்போ நீங்கள் எடுக்கிறது 3,00,000. அப்போ ரூ. 1,4 எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டி இருக்குது. இது வந்து பேங்கில் உள்ள 1,4% உள்ள வட்டி உள்ளது. சரிங்களா? அப்போ இதில் வந்து நம்ம மாதம் மாதம் கரெக்டாக தவணையாக அடைக்கிறோம். சில பிரைவேட் பேங்கில் வந்து கையில் வந்து வாங்குவாங்க. அங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்கும். சில பேங்கில் வந்து எனக்கு பேங்க் மூலமாக போட சொல்லிடுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 100% கரெக்டு. நம்ம பேங்கில் இருந்து வித்ட்ராவல் நம்ம செக்கு கொடுத்தோன்னு வைங்கம்னா, அது மூலமாகவே அவங்க எடுக்கிறது வந்து வித்ட்ராவல் மூலமாகவே பைசா இஎம்ஐ அடைக்கிறது. இந்த கையில் வந்து வாங்குற வேலை வந்து சரி வராது. ஏன்னு சொல்கிறேன் அப்படி என்றால், நம்மளுடைய வரவு அங்கே போய் வைப்பார்களா இல்லையாங்கிறது தெரியாது. இல்லைன்னா செல்லுக்கு மெசேஜ் வரணும். அதுவும் சில பேர் அதை வந்து கண்டுக்கிறதில்ல. நம்ம தான் கரெக்டாக தானே கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ சில பேங்குகளில், பிரைவேட் பேங்குகளில் அந்த வசூல் சேல்ஸ்மேன் வந்துட்டு 6 மாதம் வேலை பார்ப்பாங்க. 6 மாதம் வேறு கம்பெனிக்கு கிளப்பிடுவாங்க. அப்போ நம்ம இன்னார்கிட்ட தான் கொடுத்துருப்போம் 6 மாதம். 7ஆவது மாதம் இன்னொரு ஆள் வருவார். அப்போ அங்கே வரவு வந்து 3 மாதம் தான் வரவு வச்சுருக்கோம். 3 மாதம் வரவு வச்சுருக்காது. அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணுமா? மேக்ஸிமம் ஒரு லோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா சரியாக 6 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க செக் பண்ணுறது நல்லது. இல்லை பேங்க் பாஸ்புக்கோ அப்படி எது இருந்துச்சுன்னா நம்ம பேங்கில் போய் பிரிண்ட் அவுட் மூலமாக எடுத்து வைத்துக்கொள்வது நல்லது. இல்லைனா லாஸ்ட்டு நம்மளுடைய மனக்கணக்கில் வச்சு நம்ம முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தா 9 மாதம் பெண்டிங் அப்படின்னு போடுவாங்க. அப்போது இந்த மாதிரி சட்ட சிக்கலுக்கு திருப்பி நாம் வந்து கோர்ட்டுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பிரச்சனைகள் முற்றி போலீஸ் ஸ்டேஷன் போய் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமாக ஆகிவிடாதீர்கள். ஆகவே இஎம்ஐ லோன் எடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வட்டிக்கு கடன் வாங்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, அதை வந்து சீட்டு மாதிரி கம்பெனிகளில் சீட்டு போட்டாலும் சரி, அந்த முடிவுங்கிற வரும்போது அதுக்கு வந்து இப்போ பேங்காக இருந்தாலும் சரி, சீட்டு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, என்ஓசி அப்படின்னு சொல்லி உண்டு. என்ஓசினா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் வந்து கட்டி முடிச்சிட்டோம் பைசா இல்லையா? இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்குதுன்னு வைங்களேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட நமக்கு முடியுது. ஒரு பேங்க்லேயோ ஒரு கம்பெனிலேயோ முடியுது பைசா. அப்போ ஆகஸ்ட் மாதம் நமக்கு முடிஞ்சிட்டு நமக்கு அடுத்த மாதத்துக்கு ஒன்றும் கிடையாது. செப்டம்பர் மாதத்துக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம முடிஞ்சிட்டு நம்ம அசால்ட்டா இருப்போம். ஆனால் நாம் கேட்டலன்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் வந்து நிற்பாங்க. அப்போ தான் தலைவலி வரும். இதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு அந்த ஆகஸ்ட் மாதம் முடிஞ்ச உடனேயே போயிடணும். ஒன்று பேங்க்கு போயிடணும். பேங்கோ ப்ரைவேட்டோ எதாக இருந்தாலும் சரி அங்கே போயிடணும். போயிட்டு நம்மளுடைய செட்டில்மெண்ட்டு வாங்கிடணும். செட்டில்மெண்ட்டு வித் பேப்பராகவே வாங்கணும். அது போக என்ஓசி ஃபார்ம் அப்படின்னு உண்டு. இந்த என்ஓசி ஃபார்முங்கிறது வந்து நமக்கும் அந்த பேங்குக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதாவது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் நாங்கள் பைசா கட்ட வேண்டி இருக்கிறது. எங்களுடைய பைசா கம்ப்ளீட் க்ளோசர் அப்படி 0 அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் நம்ம வாங்கி பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நாளடைவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நாம் கெட்டலை வைக்கலை அப்படின்னு சொல்லி வந்தால் இந்த ஃபார்ம் தான் எங்கே போனாலும் செல்லுபடி ஆகும். அதுபோக பாஸ்புக் புத்தகத்திலையும் அவங்க பிரிண்ட் அவுட் இருந்தால் மாதிரி பிரிண்ட் அவுட் இருக்க வேண்டும். ஸ்லிப் ஏதாவது நம்ம லோன் கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லிப் வச்சு தருவாங்க. அந்த ஸ்லிப்பும் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டால் மட்டுமே நாம் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக இதன் மூலமாக சொல்லுகிறேன். அதுவும் சட்ட திருத்தத்தில் இருந்து இது தெளிவாக வருகிறது. ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் மக்களை. பணமென்றால் பிணமும் வாயை திறக்கும் என்பது கதையாக இருந்தாலும் அந்த கதை உங்களுக்கு ஜோடிக்கப்பட்டு விடும். ஆகவே எது உண்மைத்தன்மகமான விஷயத்தை மட்டும் நம்புங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.